ஜெயா டீம் நேர்களுக்கு வணக்கம். நான் Dheena. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமா கமா சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன, ஒரு ரோட் ஸ்டைலில் அதை வண்டி கடை ஸ்டைலில் பண்ணுற மசாலா முட்டை சாதம் தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த சோயா சாஸ்லாம் போட்டுலாம் பண்ணி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்க பேசிக்கான பொருள் என்ன, இஞ்சி இருக்கும், பச்சை மிளகா இருக்கும், வெங்காயம் இருக்கும், தக்காளி இருக்கும். இதெல்லாம் வச்சு ஒரு மசாலா முட்டை சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் செய்முறையை பார்க்கலாம். மசாலா முட்டை சாதம் தேவையான பொருட்கள்: வேக வச்ச சாதம் தேவையான அளவு, முட்டை 2, வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், பொடிசாக கட் பண்ண இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இந்த மசாலா முட்டை சாதத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ரைஸ் வேக வச்சு எடுத்துக்கணும். எப்போவுமே இந்த ஃப்ரைட் ரைஸ் அப்படி சொல்லும் போது, அதாவது முட்டை சாதமாக இருக்கட்டும், இல்லை வேறு எதாவது நான் போட்டு டாஸ் பண்ணுறோமா அப்படின்னா இருந்ததுன்னா, அப்போது என்ன பண்ணால் இந்த ரைஸ் வந்து வேக வச்ச ரைஸ் வந்து உதிரியாக இருக்கணும். நீங்கள் முழுமையாக வேக வச்சுருக்கணும், ஆனால் வேறையாக இருக்கக்கூடாது. அதே டைமில் வந்து சாதம் வந்து, அதாவது அந்த சோறு வந்து ஒன்றோட ஒட்டக்கூடாது. பாஸ்மதி ரைஸாக யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பாஸ்மதி ரைஸாக நல்லாயிருக்கும். அதனால் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ரைஸ் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஒரு 95% அளவுக்கு வெந்து வரட்டோம்னா டக்குன்னு வடிகட்டி உடனே வந்து ஒரு சின்ன ட்ரேயில் போட்டு காய வச்சுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி ரைஸ் வந்து உதவியாக வரும். ஏன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் அப்படி நினைக்காதீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் தெளிவாக இந்த இடத்துல நான் அதை அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ வீட்டில் பண்ணும்போது சாதம் வெந்துக்கணும், உதிரியாக இருக்கணும், காஞ்ச பெருக்கும், அதாவது சூடு ஆறின பிறகு தான் அப்படி பூ மாதிரி உதிரியாக வரணும். சரிங்களா? ஓகே. இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு பேசிக் தாளிப்பு. சில பேர் இந்த கடுகுலாம் போட்டுலாம் எங்கேயும் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் அதாவது சின்ன கடையாகட்டும், சின்ன ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், கடுகுலாம் போட மாட்டாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்க ஸ்பைஸை வச்சு நம்ம பண்ணலாமே. அப்படி தான் இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள். புதுசாக ஒரு பொருளுக்காக தேடி போக வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம 1000 டிஷ்ஷும் பண்ணலாம். ஆனால் நம்ம யோசிக்கணும், அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த தக்காளியோட இந்த வெங்காயம் போட்டால் எப்படி இருக்கும், அப்போ இந்த முட்டையை போட்டால் எப்படி இருக்கும், அப்போ தக்காளி அதிகமாக போடணும் இல்லை வெங்காயம் கம்மியாக பண்ணுமா, காரத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், தக்காளியோட புளிப்புத்தன்மை இருக்குது, காரத்துக்கு பச்சை மிளகாய், இந்த மாதிரி கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு போட்டிருக்கோம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்ச ஒரு டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த வெங்காயத்தை போடுறேன். இந்த வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், இந்த இஞ்சி போடுறேன். இந்த இஞ்சி எதுக்கான அந்த வாசம் கொடுக்கும், நல்லா வாசம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இஞ்சி வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். என்னடா இவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டு குக் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் தெரியாது. அதனால் இந்த வெங்காயம் போட்டிருக்கோம், கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், பேனில் லைட்டாக டாஸ் பண்ணுறோம். சும்மா இப்படி டாஸ் பண்ணால் போதும், ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அவசியம்லாம் இல்லை. இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்க தக்காளி, இதோட நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மசாலா பொடி இருக்குல்ல, இந்த மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இந்த மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் தூக்கலாக போடுறேன். ஏன்னா நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், மல்லித்தூள் தான் வாசம் கொடுக்கும், மிளகாத்தூள் காரம். மிளகாத்தூள் அதிகமாக போட்டால் என்ன ஆகும், உங்கள் ப்ரிப்பரேஷனே வீணாக போயிடும். காரத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த மிளகாத்தூள் போடலாம். அதே டைமில் பச்சை மிளகாவை போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுரும். எல்லாமே போட்டுரும், வேறு எதுவுமே இல்லை. இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு ஹை ஃப்ளேமில் அடுப்பு இருக்குது. இது போட்ட பிறகு ஜஸ்ட்டு பேனில் டாஸ் பண்ணுறேன். இந்த மசாலா பாப்பாடு சாப்பிட்ருக்கீங்களா? நிறைய பேர் இந்த அப்பளத்துக்கு மேலே இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், எலுமிச்சப்பழம், மிளகாத்தூள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் அது. இந்த தக்காளி, இந்த வெங்காயம் இதெல்லாம் முழுசாக இருக்கணும், மசியக்கூடாது. இப்போது இந்த மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் லைட்டாக வேகிறதுக்காக சும்மா லைட்டாக ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு தண்ணி, அவ்வளோதான். 1/4 கரண்டியோட இல்லை, அதோட கம்மியாக இப்படி போட்டு பேனில் டாஸ் பண்ணுறோம். இந்த தண்ணி எதுக்காக இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணுறதுன்னா, அப்போ தான் அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாதெல்லாம் போட்டுருப்போம்ல, அப்போ தான் அந்த தண்ணி ஊற்றின பிறகு வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ இதெல்லாம் இப்படி இருக்கா. இதுக்கப்புறம் முட்டை நான் 2 முட்டை தான் போடுறேன். நீங்கள் வேணால் ஒரு 3 முட்டையோ 4 முட்டையோ போடலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது எதுவும் போட்டுங்க, ஒன்று தவிர இல்லை.
அவ்வளோதான். இந்த முட்டை போட்ட பிறகு முக்கியமான ஒரு விஷயம், முட்டை போட்டதுக்கு முழுமையாக குக் பண்ணிவிட்டு ரைஸ் போடாது. இங்கே பாருங்கள், இப்படி போட்டு எல்லாத்தையும் சேர்த்துருங்க. அவ்வளோதான். இப்படி சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 60% வெந்து வரும். எப்படி வெந்து வரும் இந்த டைமில் இந்த ரைஸை இப்படி போட்டணும். அவ்வளோதான். முழுமையாக வேக வச்சு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. திருப்பி சொல்லிடுறேன், முட்டை முழுமையாக வேகக்கூடாது. எப்படி ஏன் வேகக்கூடாதுன்னா அந்த ரைஸோட இந்த முட்டை மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதாங்க. தெரியுதா? இங்கே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முட்டை, இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். தனியாக முட்டை தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி போட்டு நல்ல பேனை டாஸ் பண்ணுறோம். டாஸ் பண்ணும்போது ஹை ஃப்ளேம் வச்சு டாஸ் பண்ணோம், லோ ஃப்ளேம் வச்சு டாஸ் பண்ணக்கூடாது. ரைஸை இப்படி ஹை ஃப்ளேம் வச்சு டாஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இப்படி டாஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணு தான். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் முடிச்ச பிறகு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து உருண்டு வரணும். இங்கே பாருங்கள், சூடாக இருக்குது, எனக்கு தொட முடியல, பட் இருந்தாலும் செஞ்சு காய்கிறேன். இப்படி எடுத்து இப்படி கையில் இப்படி உருண்டு வரணும். அப்போ தான் என்ன வேணால் உங்களுக்கு வந்து அந்த சாதம், அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. சூடாக இருக்குது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்க முடியல. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு சின்ன பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நல்ல தரமான மசாலா முட்டை சோறு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகும். நிறைய பேர் வந்து சின்ன சின்ன ஃப்ரைட் ரைஸ் கடையில், அதாவது ஒரு சின்ன சின்ன கடையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறாங்க. சோயா சாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு டாஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அது ஃப்ரைட் ரைஸ் இல்லை. ஃப்ரைட் ரைஸ் சொல்கிறது வந்து அந்த வெஜிடபிளும் ஸ்டீம் ரைஸும் போட்டு டாஸ் பண்ணி கொடுக்குறது தான் ஃப்ரைட் ரைஸ். பட் இருந்தாலும் நம்ம மக்கள் எல்லாருக்கும் பிடிச்சி போய் சாப்பிட்றோம். அது ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் சின்ன சின்ன கடையில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்தனா உங்களை தேடி மக்கள் வரும். ஆனால் இன்றைக்கி ஒரு சோறு பண்ணி கொடுத்தீங்களே, அந்த சோறு தெரியுன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது கேட்பாங்க. அதே மாதிரி வீட்லேயும் கொடுங்க, ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye.